ஜென்ரலாக நம்ம கிட்ட வந்து ஒரு டைம் மிஷின் கொடுக்கப்பட்டு நீங்கள் வந்து ஃபியூச்சருக்கு போவீங்களா இல்லை பாஸ்ட்டுக்கு போவீங்களான்னு யாராவது சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்மள 99% ஆஃப் த பீப்புள் வந்து உடனே பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறப்பமே அப்படியே மிகப்பெரிய கோட்டைகள், பாகுபலி படத்தில் வர்ற மாதிரி மிகப்பெரிய பில்டிங்ஸு, பெரிய பெரிய ஸ்டாச்சூஸு இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக அதுதான் ஹிஸ்ட்ரியா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கிரேசியான ஃபேக்ட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது நீங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் மோஸ்ட்டாக இதெல்லாம் வாசிக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி நான் சொல்ல போகிற 25 ஃபேக்ட்ஸில் இருக்கிறதுலே கிரேசியான ஒரு ஃபேக்ட் எதுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க முதல்ல இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரஹாம் லிங்கன். ஏப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னோடனே நம்மள நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வருது ஒரு டாலான லீனான தாடி மட்டும் வச்சிருக்கிற அமெரிக்கன் பிரசிடென்ட் தான் கரெக்டாக? வெல், ஏப்ரஹாம் லிங்கன் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிக் பாக்ஸிங் சாம்பியன் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர். 300 மேட்சஸில் வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து தோத்துருக்காரு. ஸோ ஏப்ரஹாம் லிங்கனை வந்து அமெரிக்காவில் பிரசிடென்ட்டாக தெரியறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பாக்ஸிங் சாம்பியனாக தெரியும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெச்சப். நம்ம ஜென்ரலாக இந்த பிட்சாக்கு, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு, நூடுல்ஸ்க்கெல்லாம் வந்து கெச்சப் ஊற்றி சாப்பிட்றோம்ல, சாஸ் ஊற்றுறோம்ல. இது வந்து ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல மெடிசனாக மக்கள் கிட்ட கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வந்து ஜலதோஷம் வந்துச்சுன்னா இந்த கெச்சப்பை வந்து நீங்கள் வாயில் ஊற்றுங்க, சிரப் மாதிரி, இது வந்து சரியாயிடும்னு சொல்லிட்டு முதல்ல அது வந்து ஒரு மெடிசனாக தான் மக்களுக்குள்ளே புழங்க ஆரம்பிச்சிருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் தான் அது சாப்பாடுக்குள்ளே வந்திருக்கு. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் நீங்கள் எப்படி அலாம் வைப்பீங்க? கிளாக்கில் வச்சுருப்பீங்க கரெக்டாக, அலாம் கிளாக்கில். இப்போ எப்படி அலாம் வைக்கிறீங்க? செல்ஃபோனில். எப்படி வந்து காலம் மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் பார்க்குற விதமும் அலாம் வைக்கிற விதமும் மாறிட்டு இருக்குது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா கிளாக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அலாம் வச்சுருப்பாங்கன்னு? வெல், தேர் ஆர் ப்ரொஃபஷனல் வேக்கர்ஸ். உலகம் ஃபுல்லாக பல நாடுகளில் வந்து காலையில் உங்களை எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து முந்தின நாள் நைட்டு எழுப்பி விட்றதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கரெக்டாக உங்கள் வீட்டு டோரை வந்து அது வரைக்கும் டம்னு தட்டுவாங்க. நீங்கள் வந்து திறக்கிற வரைக்கும். சில பேர் வந்து வீட்டோட டோரை திறந்தே விட்டுருப்பாங்க, வந்து உங்களை தட்டி எழுப்பிட்டு போவாங்க. இதை வந்து ஒரு வேலையாகவே அந்த காலகட்டத்தில் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் அலாம் கிளாக்ஸ் இருந்திருக்காங்க. அடுத்து 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாக தெரியும் கரெக்டாக? இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கண்ட்ரி ஃபார்ம் ஆனப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை கூப்பிட்டு நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு பிரசிடென்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அவரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டு எனக்கு சயின்ஸ் தெரியுமே தவிர எனக்கு மனுஷங்கள் அந்த அளவுக்கு தெரியாது, இந்த பதவிக்கு நான் தகுதியான ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த பதவிக்கு ஏற்றுக்கவே இல்லை. பட் சப்போஸ் ஏற்றிருந்தாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து நம்மளுக்கு ஒரு அரசியல்வாதியாக தெரிஞ்சிருக்கும். எனிவே, 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்டிகுலர் போப் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கருப்பு கலர் பூனை பிடிக்காது அப்படிங்கிற காரணத்தினால அந்த ஏரியாவில் வந்து கருப்பு கலர் பூனை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் பூனையே மோசமான பூனை, அதனால ஊரில் இருக்கிற எல்லா கருப்பு கலர் பூனையும் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு கருப்பு பூனை நம்மளை கிராஸ் பண்ணுறது ஒரு கேவலமான விஷயம், கருப்பு பூனைங்களே ஒரு பேட் ஓமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. ஃபன்னியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து கருப்பு கலர் பூனையை வந்து தேடி தேடி போய் கொள்றாங்க. அடுத்த வருஷம் வந்து ஒரு பிளேக் வருது. பிளேகுக்கு காரணம் எலிகள். ஸோ ஊரில் ஏகப்பட்ட பூனையை கொல்ல ஆரம்பிச்சதுனால அவர் கருப்பு கலர் பூனை தான் கொல்லணுன்னாரு. சில இடங்களில் மன்னர்கள்லாம் இருந்துக்கிட்டு போப்பே சொல்லிட்டாரு பூனையை கொல்றவனுக்கு காசுன்னு சொன்ன உடனே நல்லா இருக்கிற ஒரு நார்மல் கலரில் இருக்கிற பூனையை கூட வந்து கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு அதை வந்து கொல்றதுங்கிற கதையெல்லாம் மாறி கடைசியில் ஏகப்பட்ட பூனைங்களை கொண்டுட்டாங்க. அதனால அடுத்த வருஷமே ஒரு மிகப்பெரிய பிளேக் வந்தது. ஏன்னா எலிகளை கட்டுப்படுத்த முடியலை, அது ஒரு நேச்சுரல் ஈகோ சிஸ்டம் உடச்சி விட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த பிளேக்ல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இறந்தும் போனாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் 25ல லீனிங் டவர் ஆஃப் பீஸா. கால் அடிச்சுக்கிட்டேன். லீனிங் டவர் ஆஃப் பீஸா நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இட்டாலியில் இருக்குது கரெக்டாக? இது ஏன் லீனிங்காக இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் அதை நேராக கட்டியிருக்கலாம், ஏன் சாஞ்சு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட மண் இருக்குல்ல பேஸில், அது வந்து சரீர மண், ரொம்ப லூஸான சாயிலுங்கிறதுனால அது கெட்ட ஆரம்பிச்சு ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் முடிகிறப்பமே வந்து அது சரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 344 வருஷத்துக்கு அதை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலி கட்டினதே முடிஞ்சிருக்கு. நடுவில் ஒரு 100 வருஷத்துக்கு கெட்டாமலே வேற விட்டுருக்காங்க. அது லைனானதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிளாக அது கீழே லூஸான மண் இருக்குங்கிறது தான். பாதியிலே முடிஞ்சிருச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க? விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிளிப்ஸ் சேனல், மெயின் சேனல் கிடையாது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயின் சேனலோட லிங்க் அண்ட் அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.